Good morning students. Last class direct to indirect speech நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட்டும் क्वेश्चनும் பார்த்தோம். இப்போ இன்னைய கிளாஸ்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா imperative sentence. Imperative sentenceனா a sentence that express command, a request and advice suggestion is called imperative sentence. For example, don't make noise. இது வந்து பாத்தீங்கன்னா command. ஒரு sentence வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமாண்டையோ ஒரு ரெக்வெஸ்டையோ ஒரு சஜஷனையோ ஒரு அட்வைஸையோ அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துச்சுன்னா அது பேர் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஷுட் பி ஹைடாக தான் இருக்கும், சப்ஜெக்ட் இல்லாமல் தான் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெர்பு ஒன்றா தான் இருக்கும். டோன்ட் மேக் நாய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட். ஒருத்தவங்க கமாண்ட் தராங்க, எதுக்கு அதிகமாக சத்தம் போடுற அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட், எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் குவைட் ஸ்மோக்கிங் இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைஸ், ஏன் ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்ணுற, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்கிறது அவங்க ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து டைரக்ட் டு இன்டைரக்டில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வெர்பு தான் சேஞ்ச் பண்ணணும். நமக்கு தெரிய ரூல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லிசனர் பொறுத்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா லிசனர்கிட்ட சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாங்கன்னா ஒரு ஆர்டர் ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க. இதை ஒரு சில வேலை செய்கிற மாதிரினா ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுற மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டைரக்டட் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிமைண்டட் சொல்கிற மாதிரி இருக்கும், இன்ஸ்ட்ரக்டட் சொல்கிற மாதிரி இருக்கும், என்கரேஜ்டு இருக்கும். அந்த சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டென்ஸ் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் இல்லாமல் இருக்கும், அதான் பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம கன்ஜெக்ஷன் என்ன ஆட் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா டூ போடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து தட்டு போடுவோமா, நெக்ஸ்ட் கொஷினில் வந்து இஃப் ஆர் வெதர் போடுவோமா, அதேமாரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவில் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ போடணும். இங்கே பாருங்கள், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் வெர்ப். எப்பயுமே இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம அங்கே ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் நம்ம அங்கே பண்ணக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 3 சேஞ்ச் பண்ணுவாங்களா. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொனவுன் சேஞ்சு, நெக்ஸ்ட் வந்து வெர்பு சேஞ்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் சேஞ்ச். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெர்பு சேஞ்ச் பண்ணக்கூடாது. பட் ஆனால் பி ஃபார்ம் வெர்பாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும். ஈஸ் வந்துச்சுன்னா வாஸ், ஆர் வந்துச்சுன்னா வேர், அந்த பி ஃபார்ம் வெர்பு மட்டும்தான் சேஞ்ச் பண்ணணும். இங்கே மெயின் வெர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது இம்பரேட்டிவில். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். பாருங்கள் எக்ஸாம்பிள், த ஜட்ஜ் ஆர்டர்டு கமா ஓப்பன் கொட்டேஷன் பிரிங் த கிரிமினல் டு த கோர்ட். ஜட்ஜி வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினலை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த ஜட்ஜின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், ஆர்டர்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ணணுமா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்னு இருந்துச்சுன்னா டிபெண்ட் ஆன் ஸ்பீக்கரை பொறுத்து ஆர்டரோ கமாண்டோ சஜஸ்டோ வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டோம், ஆர்டரை கொடுத்துட்டாங்க இங்கே அவங்க. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, எதையும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படி எழுதிக்கிறோம். த ஜட்ஜ் ஆர்டர்டு. செகண்ட் ஸ்டெப், ரிமூவ் த இன்வெர்டட் கமா. ஒரு விஷயத்தை ரிமூவ் பண்ண அடுத்து கன்ஜெக்ஷன் ஒன்று ஆட் பண்ணுமா. இந்த இடத்துல கன்ஜெக்ஷன் நம்ம பார்த்தால இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கன்ஜெக்ஷன் பொறுத்த அளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா டூன்னு ஆட் பண்ணும். இங்கே டூ, இங்கே வந்து வெர்பு சேஞ்சுன்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அப்போ டூ பிரிங் த கிரிமினல் டு த கோர்ட். பாருங்கள், த ஜட்ஜ் ஆர்டர் பண்ணுறாரு டு பிரிங் த கிரிமினல் டு த கோர்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் இன்டைரக்ட் ஸ்பீச். பாருங்கள் செகண்ட் சென்டென்ஸ், the old man said to the students, comma, open quotation, please help me to cross the road. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு மேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரேச்சும் எனக்கு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடை மட்டும் எனக்கு கிராஸ் பண்ணி விடுங்க அப்படின்ட்டு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா த ஓல்டு மேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், செட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு, ஸ்டூடெண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிசனர். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ணோம். இங்கே செட்டுன்னு இருக்குது, இந்த இடத்துல ஓல்டு மேன் கேட்குறாரு. நல்லா புரிஞ்சுக்கிங்க, அவர் ஒரு ரெக்வெஸ்ட்டாக தான் கேட்குறாரு. ப்ளீஸ்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட்னு தான் நம்ம போடணும். எப்பயுமே ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் ப்ளீஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாவே இங்கே நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ணக்குள்ள ரெக்வெஸ்டட்னு தான் நம்ம போடணும். அப்போ த ஓல்டு மேன் ரெக்வெஸ்டட் த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்
ரிமூவ் த கொட்டேஷன். அப்போ ரிமூவ் த கொட்டேஷன் பண்ணால் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணுமா, அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ணுறோம். 2 இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த அளவுக்கு நீங்கள் ரிப்போர்ட்டிங் ஸ்பீச் சேஞ்ச் பண்ணக்குள்ள ப்ளீஸ் இருந்தால் ப்ளீஸை நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்போ டு ஹெல்ப் மீ யாரை குறிக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா அந்த ஓல்டு மேனை குறிக்குது. அப்போ வந்து ப்ரொனவுன் சேஞ்சில் வந்துருச்சிங்களா. மீன்றது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஆப்ஜெக்டிவ் கேஸில் வந்து பார்த்தோன்னா பர்சன் வந்து பார்த்தோன்னா சிங்குலராக தான் இருக்கார். அப்போ மீ வந்து பார்த்தோன்னா ஹிம்மாக மாறும். இந்த இடத்துல ஓல்டு மேன்றது வந்து பார்த்தோன்னா ஜென்ஸ். டு கிராஸ் த ரோட். இப்போ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டைப் பார்ப்போம். நெகட்டிவ் வந்துச்சுன்னா டோன்ட்டுன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல நாட் டூன்னு போடணும். இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் டூ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள். The doctor told the child, comma, open quotation, don't drink the cold water. அப்போ டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சைல்டுகிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கோல்டு வாட்டர் குடிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வாட்டரே குடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. சாரி, த டீச்சர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த டாக்டர் டோல்டு த சைல்டு. இப்போ டாக்டர்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், சைல்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிசனர். அப்போ டாக்டர் என்ன பண்ணுவார், சைல்டுகிட்ட ரெக்வஸ்ட்டு தான் பண்ணுவார். இந்த இடத்துல ஆர்டர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஃபீஸ் நம்மள்கிட்ட வாங்குறாரு. அவர் அந்த இடத்துல ஆர்டர் பண்ணால் என்ன பண்ண மாட்டோம், நம்ம அதை நம்ம ஒபே பண்ண மாட்டோம். ரெக்வஸ்ட் தான் பண்ணுவாங்க. எப்பயுமே நீ டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, அப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும், உடம்பை பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. செஞ்சு தான் அவனு என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. த டாக்டர் requested the child. செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் த கொட்டேஷன். கொட்டேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு விஷயம் கொட்டேஷன் ரிமூவ் பண்ணால் கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். இங்கே டோன்ட் வந்துருக்குது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் டோன்ட் வந்துச்சுனாவே அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வந்து நாட் டூ தான் போடணும். அப்போ நாட் டூ. இங்கே ட்ரிங்க்ன்றது வெர்பு. இங்கே வெர்பு சேஞ்சை நம்ம செய்யக்கூடாது. நாட் டு ட்ரிங்க் த வாட்டர். செகண்ட் சென்டென்ஸ். மிஸ்டர் நவீன் செட் டு ஹிஸ் ஒய்ஃப். நவீன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப்ட்ட சொல்கிறாங்க, டோன்ட் ஃபர்கட் லாக் த பேக் டோர். டோன்ட் ஃபர்கட் டு லாக் த பேக் டோர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் நவீன் செட் டு ஹிஸ் ஒய்ஃப். நவீன்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், செட்டுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வெர்பு, ஹிஸ் ஒய்ஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிசனர். அப்போ நவீன் என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பொறுத்து தான் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும் அந்த ரிப்போர்ட்டிங் வெர்பு. இங்கே டோன்ட் ஃபர்கட்னான்றது என்ன பண்ணுறோம், நீ மறந்துடாத அந்த டோரை லாக் பண்ணுறது, பேக் டோரை லாக் பண்ணுறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவீன் என்ன பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணுறாரு. நவீன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டட் ஹிஸ் ஒய்ஃப். டோன்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே ரிமூவ் த இன்வெர்டட் நம்ம பண்ணிவிட்டு ஒரு கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். அதனால் இங்கே நாட் டு ஆட் பண்ணியிருக்கோம். நாட் டு வெர்பு சேஞ்ச் செய்யக்கூடாது. நாட் டு ஃபர்கட் டு லாக் த டோர். பாருங்க, இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். கம்பைன் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அந்த சென்டென்ஸில் ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும், கொஷினும் இருக்கும், இம்பரேட்டிவ் இருக்கும். இதுதான் கம்பைன் சென்டென்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ், கமா, ஓப்பன் கொட்டேஷன், யூ மஸ்ட் ரைட் த டுமாரோ. Don't forget it. Do you understand my words? அப்போ டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு, நீ கண்டிப்பாக நாளைக்கு எழுதிக்கிட்டு தான் வரணும், மறந்துடாத, நான் சொல்கிற வேர்ட்ஸ் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாருங்கள். அப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. செகண்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவாக இருக்குது. தேர்ட் சென்டென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினாக இருக்குது. இதை நம்ம இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் ஸ்பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் வெர்ப் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ ரிப்போர்ட்டட் வெர்ப் நல்லா புரிஞ்சுக்கிங்க. செட் டூன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் சப்ஜெக்ட் இருக்குது, வெர்ப் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன பண்ணுவோம், செட் டூன்னு வந்தால் டோல்டுன்னு போடுவோமா, அதான். த டீச்சர் டோல்டு the students, remove the quotation. ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கன்ஜெக்ஷன் என்ன ஆட் பண்ணுவோம், தட். யூ மஸ்ட் ரைட் தட் டுமாரோ. அப்போ யூ ரெஃபர் டு ஸ்பீக்கர், யூ மஸ்ட் டு
யூ ரெஃபர் டு லிசனரை குறிக்குது. அப்போ யூன்றது ஸ்டூடெண்ட்ஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் சேஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணணும், செகண்ட் வெர்பு சேஞ்ச் பண்ணணும், அடுத்து டைம் டேபிள் சேஞ்ச் பண்ணணும். இந்த ப்ரொனவுன் சேஞ்ச்னா ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் பர்சன்னா ஸ்பீக்கரை குறிக்கும், செகண்ட் பர்சன்னா லிசனர் குறிக்கும். அதை நம்ம தேர்ட் பர்சனாக நம்ம அங்கே மாற்றணும். அப்போ யூ வந்து ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. ஸ்டூடெண்ட்ஸுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா லிசனர். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரலில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தே போட்டோம். இங்கே நம்ம மஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெர்பு, மஸ்ட்டுன்றது ஆக்சிலரி வெர்ப். இந்த இடத்துல மஸ்ட்டுன்னு ஒரு விஷயம் வந்துச்சுனாவே எப்பவுமே டைரக்ட் டு டைரக்டில் மஸ்ட்டை நம்ம ஹேட் டுன்னு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ தே ஹேட் டு ஆக்சிலரி வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் இருக்குது. நம்ம ஆக்சிலரி வெர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், நம்ம வந்து மெயின் வெர்பு சேஞ்ச் பண்ண தேவையில்லை. தே ஹேட் டு ரைட் த டுமாரோ அண்ட் ஆல்சோ ordered not to forget it and also ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டோன்ட் ஃபர்கெட் இட்ன்னு இருக்குது. இந்த இடத்துல டோன்ட் ஃபர்கெட் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கே டுமாரோன்னு இருந்தால் த நெக்ஸ்ட் டே நம்ம அங்கே போடணும். அப்போ த டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் தட் கன்ஜெக்ஷன் போட்டோம். தே ஹேட் டு ரைட் த டுமாரோன்றது வந்து பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா த டே ஆஃப்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் மிஸ்டேக், அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஆர்டர்ட். டோன்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது. இது இம்ப்ரேட்டிவ். எப்பயுமே ஒரு சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அடுத்து இம்ப்ரேட்டிவ் கொஷினாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம அண்ட் ஆல்சோன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அண்ட் ஆல்சோன்னா ஸ்பீக்கரும் லிசனரும் அங்கே இருக்கிறது தான் அங்கே அர்த்தம். அப்போ த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நம்ம எழுத தேவையில்லை, அதுக்கு தான் நம்ம அண்ட் ஆல்சோன்னு போட்டாவே போதும். அப்போ அண்ட் ஆல்சோ ஆர்டர்ட், ஏன்னா டோன்ட் ஃபர்கெட்டுன்றது டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ஆர்டர் தான் போடுவாங்க. நீ கண்டிப்பாக நாளைக்கு எழுதிட்டு வந்தாகணும், மறந்துடாத அப்படின்ட்டு. அப்போ அண்ட் ஆல்சோ ஆர்டர்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் ஆட் பண்ணணும். டோன்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்போ நாட் டு ஃபர்கெட் இட், நாட் டு ஃபர்கெட் இட், ஏன்னா இங்கே வந்து வெர்பு சேஞ்ச் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்கள், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ், என்னுடைய வேர்ட்ஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களா? இங்கே நல்லா புரிஞ்சுக்கிங்க. இங்கே வந்து டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ்ன்றது வந்து கொஷின். பாருங்கள், அண்ட் ஆல்சோ கொஷினுக்கு நம்ம ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து ஆஸ்க்டு தான் போடுவோம். அப்போ அண்ட் ஆல்சோ ஆஸ்க்டு. கொஷினோட கன்ஜெக்ஷன் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு எஸ்ஆர்னோ டைப் கொஷின்னா இஃப் ஆர் வெதர். டபிள்யூஹெச் கொஷின்னா அங்கே என்ன இருக்குதோ வாட்னா வாட், வென்னா வென், வேர்னா வேர், அது அப்படியே தானே பார்த்தோம். அதேமாரி தான் இங்கே வந்து பார்த்தோன்னா அண்ட் ஆல்சோ ஆஸ்க்டு, கன்ஜெக்ஷன் இஃப் போட்டோம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் வரும்னு சொன்னேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் தான் வரும். அங்கே யூ ரெஃபர் டு லிசனரை குறிக்குது. லிசனர் வந்து பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன, அந்த இடத்துல ப்ளூரல் ஃபார்மில் வருது. தேர்ட் பர்சனாக மாற்றக்குள்ள தே, இஃப் தே. டூ ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். அப்போ இஃப் தே அண்டர்ஸ்டூட், ஏன்னா அண்டர்ஸ்டாண்ட், அண்டர்ஸ்டூட், அண்டர்ஸ்டாண்ட். இஃப் தே அண்டர்ஸ்டூட். மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை குறிக்குது. அப்போ டீச்சர் நம்ம தேர்ட் பர்சனாக மாற்றக்குள்ள மைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பொசசிவ் கேஸ். பொசசிவ் கேஸ்னால் அப்போ டீச்சர் வந்து ஜென்ஸாகவும் இருக்கலாம், லேடிஸாகவும் இருக்கலாம். அப்போ ஹிஸ் ஆர் ஹர் வேர்ட்ஸ். பாருங்க, த டீச்சர் டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ், கன்ஜெக்ஷன் தட் போட்டுக்கிட்டோம். யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது, அதால் அங்கே தே போட்டுக்கிட்டோம். இங்கே ஆக்சிலரி வெர்ப் வந்து மஸ்ட்டு வந்து ஹேட் டூன்னு தான் சேஞ்ச் பண்ணணும். ஆக்சிலரி வெர்ப் ப்ளஸ் மெயின் வெர்ப் வந்துச்சுன்னா ஆக்சிலரி வெர்பை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். ரைட் த டுமாரோ, இந்த இடத்துல டுமாரோ வந்து பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டேன்னு போட்டுக்குங்க. அண்ட் ஆல்சோ, அண்ட் ஆல்சோ ஏன் ஆட் பண்ணோம்னா ஒரே கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்ப்ரேட்டிவ் கொஷின், ஸ்டேட்மெண்ட்டு இம்ப்ரேட்டிவ் கொஷின் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம அண்ட் ஆல்சோன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம். அண்ட் ஆல்சோனா ஸ்பீக்கரும் இருக்கிறாங்க, லிசனரும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல டோன்ட் ஃபர்கெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. அண்ட் ஆல்சோ ஆர்டர்டு. டோன்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸ், அதால் நாட் டு போடுறோம். நாட் டு ஃபர்கெட் ஈச். அடுத்து அண்ட் ஆல்சோ கொஷினுக்கு நம்ம எப்பயுமே ஆஸ்கடு தான் போடுவோம், அதில் தான் நம்ம ஆஸ்கடு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினோட கன்ஜெக்ஷன் எஸ்ஆர்னோ டைப் கொஷின்னா இஃப் ஆர் வெதர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் மை வேர்ட்ஸ், கொஷினுக்கு போகிற ஆன்சர் சொல்லி பாருங்கள், எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைனே உங்களால் கொடுக்க முடியும். அப்போ அதில் தான் என்ன பண்ணிட்டேன், கன்ஜெக்ஷன் நம்ம இஃப் போட்டுக்கிட்டோம், இல்லை நீங்கள் வெதர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ யூ ரெஃபர் டு எப்பயுமே கொஷினை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான் எழுதணும், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் எழுதணும் அப்படின்ட்டு. அப்போ யூ ரெஃபர் டு ஸ்டூடெண்ட்ஸை குறிக்குது. அப்போ இஃப் தே
அண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்குது, பாஸ்ட் டென்ஸாக மாற்றலாம் அண்டர்ஸ்டூட். மை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை குறிக்குது, இந்த டீச்சர் ஹிஸ்ஸாகவும் இருக்கலாம் ஹெர்ராகவும் இருக்கலாம். இது வந்து பொசசிவ் கேஸ், அதனால் ஹிஸ் ஆர் ஹெர் வேர்ட்ஸ். பாருங்கள் இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். த போலீஸ்மேன் செட் டு த தீஃப். போலீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா தீஃப்கிட்ட சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாரு? டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் மீ. என்னிட்டிருந்து நீ எஸ்கேப் ஆக நினைக்காத. ஐ ஹாவ் ஷூட்டிங் ஆர்டர். என்கிட்ட என்ன இருக்குது? ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா தீஃப்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை சேஞ்ச் பண்ணுற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த ரிப்போர்ட்டிங் வெர்ப் வந்து பார்த்தீங்கன்னா செட்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல ரிப்போர்ட்டட் ஸ்பீச் என்னவா இருக்குது பாருங்கள், டோன்ட்டுன்னு இருக்குது. இப்போ டோன்ட் ட்ரை அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்குங்க? இங்கே வந்து இம்ப்ரேட்டிவ் இருக்குது, வெர்போன் ப்ளஸ் ஆப்ஜெக்டில் இருக்காங்களா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரேட்டிவ்னா நம்ம என்ன ஆகுது? ரிப்போர்ட்டிங் வெர்பு ஆர்டரோ கமாண்டோ சஜஷனோ ரெக்வஸ்ட்டோ தான் போடுவோம், டிபெண்ட் ஆன் த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பொறுத்து. இங்கே பாருங்கள், த போலீஸ்மேன் வந்து தீஃப்ட்ட சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்மேன் தீஃப்ட் என்ன பண்ணுவார்? ஆர்டர் தான் போடுவார். த போலீஸ்மேன் ஆர்டர் த தீஃப். செகண்ட் பாருங்கள், ரிமூவ் த கொட்டேஷன். கொட்டேஷன் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இந்த இடத்துல டோன்ட் வந்துருக்குது. டோன்ட்டோட கன்ஜெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டு. நாட் டு இங்கே வந்து வெர்பி சேஞ்சே இருக்கக்கூடாது. நாட் டு ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் மீ. மீ யாரை குறிக்குது? மீ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்மேனை குறிக்குது. ஏன்னா மீன்றது அவரை குறிக்குது, ஃபர்ஸ்ட் பர்சன் ஸ்பீக்கரை குறிக்குது. அப்போ மீன்றது வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ், அப்போ வந்து பார்த்தோன்னா ஹிம்மா மாறும். அப்போ நாட் டு ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஆல்சோ. ஏன்னா ஐ ஹேவ், ஐன்றது சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட். அப்போ இது வந்து ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்ன பண்ணணும்? அது வேறு சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு இம்பரேட்டிவ் பார்த்தோம், அடுத்து ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்போவே சொன்னால் ஒரு சென்டென்ஸில் 2-3 இது வந்துச்சுன்னா அந்த இடத்துல அண்ட் ஆல்சோன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ செட்டுன்னா ஸ்டேட்மெண்ட்டில் டோல்டு மாறும். நம்ம ஆல்ரெடி நம்ம ரூல்ஸில் பார்த்துருப்போம் பிஃபோர் 2 வீக்ஸ் முன்னாடி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆல்சோ டோல்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் என்ன பண்ணுறாங்க? நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு தட்டு தான் நம்ம அங்கே ஆட் பண்ணுவோம். தட் பாருங்கள், ஐ எப்பயுமே போலீஸ், ஐ எப்பயுமே ஸ்பீக்கரை குறிக்கும். போலீஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸாகவும் இருக்கலாம் லேடிஸாகவும் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஷூட்டிங் ஆர்டர் யூஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸாக தான் இருப்பாங்க. அதனால தான் தேர்ட் பர்சனாக மாற்றக்குள்ள ஹீன்னு போட்டுக்கிட்டோம் நம்பங்க. தட் ஹீ. ஹேவ் வந்து உனக்கு வந்து ஹேடாக மாறுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக உங்களுக்கு அங்கே மாறுது. அப்போ ஹேட் ஷூட்டிங் ஆர்டர். அண்ட் ஆல்சோ டு யூ அண்டர்ஸ்டாண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் டைப். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷினாக இருக்குது. அப்போ அண்ட் ஆல்சோ ஆஸ்க்டு. கன்ஜெக்ஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பயுமே கொஷின் டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷினாக இஃப் போட போகிறோம். கன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் சப்ஜெக்ட் தான் போட போகிறோம். சப்ஜெக்ட் வந்து யூ ரெஃபர் டு தீஃபை குறிக்குது, ஏன்னா லிசனரை குறிக்கும் யூவே. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ. நம்ம வந்து ப்ரொனவுன் சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கொடுத்துருப்பாங்க, நம்ம தேர்ட் பர்சனாக மாற்றணும். ஹீ. அண்டர்ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸாக மாறும். பாருங்கள், த போலீஸ்மேன் செட் டு த தீஃப். தீஃப்ட்ட சொல்கிறாரா போலீஸ்மேன், டோன்ட் ட்ரை டு எஸ்கேப் ஃப்ரம் மீ. நீட்டு எஸ்கேப் ஆக நினைக்காத. ஐ ஹேவ் ஷூட்டிங் ஆர்டர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் அப்படின்னு சொல்கிறாரு. இது பாருங்கள், ஆன்சர் பாருங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ்மேனை பற்றியும் தீஃபை பற்றியும் தேர்ட் பர்சன் பேசுகிறாங்க. போலீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாராம் தீஃபுக்கு. என்ன ஆர்டர் போட்டாராம்? என்னகிட்ட எஸ்கேப் ஆக நினைக்காத, என்கிட்ட ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது. யாருக்கிட்ட ஷூட்டிங் ஆர்டரு? போலீஸ்மேன்ட்ட வந்து ஷூட்டிங் ஆர்டர் இருக்குது. போலீஸ்மேன்ட்டு தீஃப் வந்து எஸ்கேப் ஆக நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்மேன் வந்து தீஃப்ட்ட சொல்கிறத தேர்ட் பர்சன் யாரோ அவங்க 2 பேர் இல்லாமல் தேர்ட் பர்சன் யாரோ பேசுகிறத என்ன அங்கே இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இம்ப்ரெட்டிவ் சென்டென்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டட் வெர்பை கண்டுபிடிக்கணும். ரிப்போர்ட்டிங் வெர்பு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணால் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை பொறுத்து தான் சேஞ்ச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் லிசனர் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஆர்டரோ கமாண்டோ ரெக்வெஸ்ட்டோ சஜஷனோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் த கொட்டேஷன். கொட்டேஷன் ரிமூவ் பண்ணால் கன்ஜெக்ஷன்ன்ற ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும். அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் 2 ஆட் பண்ணுங்கள், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நாட் 2 போடுங்க. இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெர்பி சேஞ்ச் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. ஆனால் பிஃபார்ம் வெர்ப் இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம். பிஃபார்ம் வெர்ப்னா ஈஸ், சாரி ஆமாம், ஈஸ்னா வாசா மாற்றலாம், ஆர்னா வேற மாற்றலாம். அவ்வளோதான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸை பாஸ்ட் டென்ஸாக மாற்றக்குள்ள. நெக்ஸ்ட் வந்து டைம் டேபிள் சேஞ்ச் இருந்தால் மாற்றுங்க. அதுக்கப்புறம் ப்ரொனவுன் சேஞ்ச் இருந்தால் ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஸ்பீக்கரை குறிக்கும், செகண்ட் பர்சனாக லிசனரை குறிக்கும். அதை நம்ம தேர்ட் பர்சனாக நம்ம மாற்றணும். கீழே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் கொடுத்துக்கிறேன், வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.